வெல்கம் டு த தமிழ் டாக்கிஸ்.net. இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் மகிழ் திருமேனி இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற மீகாமன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். மீகாமன் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, கோவாவில் ஒரு பெரிய போதை மருந்து கடத்தல் கும்பல் இருக்குது. அந்த கும்பலை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் 5 வருஷமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த கும்பலுடைய தலைவனை அவங்ககிட்ட வேலை பார்க்குறவங்கள சிலர் தான் பார்த்துருக்காங்க, பல பேர் பார்த்ததே இல்லை. போலீஸுக்கு அவன் எப்படி இருப்பான்றதே தெரியாது. இந்த சூழ்நிலையில் போலீஸில் ஒரு 2 போலீஸ்காரங்களை ரகசிய உளவாளியாக அந்த கூட்டத்துக்குள்ளே அனுப்பி வைக்கிறாங்க. அதில் ஒருத்தராக ஆர்யா அடியாலா அவங்கக்கிட்ட போய் சேர்ந்துடுறாரு. இந்த சூழ்நிலையில் அந்த பாஸுக்கு தெரிய வருது, அந்த கூட்டத்தில் 2 போலீஸ்காரங்க உள்ளே பூந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு அவன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயம் ஆர்யாவுக்கும் தெரிய வருது. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது இந்த படத்துடைய கதை. இந்த கதையை ஒரு வகையில் பார்த்தோம்னா குருதிப்புணல் மாதிரி இருக்கும், இன்னொரு வகையில் பார்த்தா போக்கிரி மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தை குருதிப்புணல் மாதிரி ராவாகவும் எடுக்காமல், போக்கிரி மாதிரி ஃபாஸ்ட்டாக மசாலாவாகவும் எடுக்காமல், ஸ்லோவாக ஸ்டைலிஷாக எடுத்திருக்காங்க. இந்த ஸ்லோ படத்தை ரசிக்க முடியாத அளவுக்கு ஸ்லோவாக இருக்குது ஃபஸ்ட் ஹாஃபில். அதுக்கு காரணம், படத்தில் ஒரு வில்லன் இருந்தான்னா அவனுக்கு ஒரு 10-20 அடியாளுங்க இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வில்லனுங்களே ஒரு 10-15 பேர் வர்றாங்க. ஒவ்வொருத்தரையாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் அதிகாரிகளும் ஒரு 5-6 பேர் வர்றாங்க. ஒவ்வொருத்தரையாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த இன்ட்ரொடக்ஷன் முடிகிறதுக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் பேர் பாதி முடிஞ்சு போச்சு. இந்த கேரக்டர்களெல்லாம் வேறு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது, இது யார் அது யாருன்னு. இன்டர்வலுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாலெலாம் படம் கொஞ்சம் விறுவிறுப்பாக ஆரம்பித்து படம் முடிகிற வரைக்கும் அந்த விறுவிறுப்பு மெயின்டைன் ஆகுது. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, தமிழ் சினிமானால அதில் வர்ற ஹீரோயின் லூஸாக தான் இருக்கணும், அரை லூஸாக தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அதை ஏன் நம்ம மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் மீறி இருக்காங்க. ஏன் அரை லூஸாக தான் வரணுமா, முழு லூஸாக வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அன்சிகா முழு லூஸாகவே ஏறக்குறைய நடிச்சிருக்கிறாங்க. அவங்க வர்ற சீனெல்லாம் எம்மா நீ போய் தொலைமா அப்படின்னு ஆடியன்ஸ் கத்துற அளவுக்கு இருக்குது. பொதுவாக இந்த மாதிரியான ஆக்ஷன் த்ரில்லர் படங்களை நம்ம ரசித்து பார்க்கணுன்னா, அந்த படத்தில் வர்ற வில்லன் ஹீரோவை விட ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ரசித்து பார்க்க முடியும். இந்த படத்தில் வர்ற வில்லன் அருவாள் எடுத்து வெட்டுறது கிடையாது, காய்ச்சி மூச்சுன்னு கத்துறதுலாம் கிடையாது. ஆனால் அவன் படத்தில் வரும்போதெல்லாம் படம் பார்க்குற நமக்கே கொஞ்சம் பயம் வர்ற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா வடிவமைச்சிருக்காங்க. அதே போல் இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபை அளவுக்கு அதிகமான ஸ்லோவை தவிர்த்து நிறைய கேரக்டர்களை போட்டு குழப்பாமல் ஹீரோயின் போர்ஷனை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படத்தை நல்ல படம்னே சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.